pulled up on me, I would've seen y'all niggas cause I was outside. Hi humans, welcome to Flick Club. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்த்திக் சுப்பராஜ் சார் அவர் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். கார்த்திக் சுப்பராஜ் சாரால் என்ன முடியும், என்ன குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவர் கொடுத்துருந்துருக்காரு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வி ஹவ் சீன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஃபெல். ஸோ வை ஐ பர்சனலி திங்க் ஹிஸ் நரேட்டிவ்ஸ் ஃபெல். அண்ட் இந்த வீடியோ ரெட்ரோ சுற்றி இருக்க போது வாட் ஐ தாட் அபவுட் ரெட்ரோ வாட்சிங் இட். ரெட்ரோ பற்றி நான் நினைக்கிறேன், ரெட்ரோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எல்லாத்த பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஸோ வெல்கம் டு த கிளப், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ரெட்ரோ ஒரு மேலே ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து என்னெல்லாம் நொட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தியேட்டருக்கு போல் I don't know, people around me were not so supportive of me going to the film or to the theatre. ஸோ நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்துட்டேன். இப்போது வந்து அதாவது பேசலாம். இது ரிவ்யூன்னு எடுத்துக்காதீங்க, ஒரு டிஸ்கஷன், ஒரு உரையாடல்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட்ஸாக பிளான் பண்ணேன். The first part I want to talk about why the Karthik Subbaraj is not the Karthik Subbaraj used to be. என்னென்னலாம் அவருக்குள்ள சேஞ்சஸ் நான் பார்க்குறேன், அவர் ரீசெண்ட் ஃபிலிம்ஸ் ஏன் அவ்வளோ சரியாக போகலை, அண்ட் வாட் ஹேப்பன் டு கார்த்திக் சுப்பராஜ் ஆக்சுவலி, அதை பற்றி நான் பேசணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து ரெட்ரோ சுற்றி தான் இருக்கும். எனக்கு கடைசியாக நான் பார்த்த படம் ரெட்ரோ தான். ஸோ ரெட்ரோ சுற்றி என்னென்னா எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ கார்த்திக் சுப்பராஜ் சார் ஒரு அந்த டவுன்ஃபால்னு சொல்ல முடியாது, இட்ஸ் டூ ஸ்ட்ராங் வேர்ட் ஐ ஃபீல். இட்ஸ் நாட் டவுன்ஃபால், பட் நிறைய மாற்றங்கள் அவரோட படங்களில் முன்னாடி இருந்த அந்த அழுத்தம் இல்லை அவர் படத்தில். வாட் ஐ திங்க் த ரீசன்ஸ் ஆர் ஃபார் கார்த்திக் சுப்பராஜ் சார்ஸ் டிப். ஃபர்ஸ்ட் திங் ஒன்று, எனக்கு ஒரு முன்னால் ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து நான் மட்டும்தான் பார்த்தேன்னா இல்லை நீங்களும் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படங்கள் வந்து இட் இஸ் வெரி டிபெண்ட் ஆன் ஸ்டைலைஸ்ட் தீம்ஸ், ஸ்டைலைஸ்டு ஃபாண்ட்ஸ் அண்ட் ஒரு புக்கு மாதிரி புக்கிஷாக நிறைய படங்கள் எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, ஃபாண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, சாப்டர்ஸ் போடுறாங்க, சாப்டர் 1, சாப்டர் 2. இட்ஸ் நாட் அ இஷ்யூ, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. எனக்கு அது எங்கேருந்து வருதுன்னு தெரியுது. ஆல் த டைரக்டர்ஸ் வி see now கார்த்திக் சுப்பராஜ் சாராக இருக்கட்டும், ஆர் அருண் மாதேஸ்வரனாக இருக்கட்டும், ஆர் ஜாகராஜா சார், எல்லாருமே வந்து தே ஆர் வெரி அந்த ஒரு டேலண்டினோட தாக்கம் கண்டிப்பாக இருக்குது, வெஸ்டர்ன் தாக்கம் கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து மறுக்க முடியாது. நானே ஒரு வீடியோ ஒரு ஃபிலிம் பண்ணேன். அந்த ஃபிலிம் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் பேசக்கூடாது. ஸோ அந்த ஃபிலிம் நீங்கள் பாருங்கள், இதே சேனலில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணலாம். இட்ஸ் கால்ட் மாக்குட்டெக்கி. No one can be more pretentious than this. So I think pretentiousness, that's what I want to talk about. Being pretentious is not wrong, humans. Pretentiousness is the driving factor for all humans. pretentiously இருந்தால் தான் வந்து நம்மளால் வளர முடியும். ஸோ fake it until you make it, அந்த ஒரு பழமொழி நிறைய பேர் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ try to fake it until you make it, that's not a big problem. ப்ராப்ளம் என்னென்னா, நீ ஒரு நல்ல ஒரு கதையை எழுதிட்டு நல்ல ஒரு படத்தை எடுத்துகிட்டு இந்த ஃபாண்ட்ஸ், டெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு சீசனிங் மாதிரி தான், ஒரு சீசனிங் ஆர் ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு டாப்பிங், அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பட் வாட் ஐ ஃபீல் இஸ், ஒரு நல்ல ஒரு படத்தை கதையை எழுதாமல் நல்ல ஒரு படத்தை எடுத்துடாமல் these fonts and these aesthetic elements cannot save a bad film. Aesthetic elements cannot save a bad film. And that's what I felt. ரொம்ப வருஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான். அண்ட் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் கேப்டன் மில்லர். ஐ திங்க் கேப்டன் மில்லர் முன்னாடியே அதையும் பார்த்துட்டேன். பட் கேப்டன் மில்லர் இஸ் வென் தட் ஹிட் கேம். ஒரு இக்கு என்ன இது, they went to an extent where they start doing epilogues and prologues. என்ன ப்ரோலாக்ஸ் எப்பிலாக்ஸ் இருக்கிறா, ஒரு 2 வருஷம் கழிச்சு நடக்குது இதுன்னு சொன்னால் எனக்கு புரிஞ்சிடும். பட் ப்ரோலாக்ஸ் வைக்கிறாங்க, எப்பிலாக்ஸ் வைக்கிறாங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் வைஸாக நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் too many texts, too many western fonts. I don't know if it's a good thing or a bad thing, but that is one thing I want to talk about, and which is very high in Karthik Subbaraj's films. You can see Rocky has heavy, அவரே அருண் மாதேஸ்வரன் சாரே சொல்லியிருக்காரு, இட்ஸ் அ ஹொமாஜ் டு ஓல்ட் பாய்ன்ட்டு.
அந்த ஹோமாஜ் வைக்கிறது இல்லை வந்து டு பே ட்ரிபியூட் டு அ மாஸ்டர், இட்ஸ் ஆல் ஃபைன். பட் நீங்கள் அது வந்து எல்லா படத்துக்கும் அது வந்து சேரணும்னு அவசியம் இல்லைல்ல. சேராத படங்களுக்குமே வந்து இவங்க அதை திணிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை திணிக்கிறது மூலிமா என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த மேன், இஸ் அ கிரேட் ஃபிலிம் மேக்கர், நோ டவுட்ஸ் அபவுட் இட். பட் நாட் ஓன்லி ஹிம், பட் யூனோ ஜென்ரலி கோவிட் இஸ் த டைம் வென் சினிமா ப்ளூ. நிறைய விஷயம் பெருசாச்சு, பட் சினிமாவும் ரொம்ப பெருசாச்சு. People were sitting at home, they wanted some form of entertainment, they wanted different flavors of cinema. So it's not just COVID, but COVID நிறைய அதிகமாச்சு. அது they saw many different films. எங்கெங்கெல்லாம் வந்து subtitles were very helpful and they started watching Korean films, Japanese films, Iranian films. நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த ஒரு அவேர்னஸ் பீப்புளுக்கு வந்து நல்ல ஃபிலிம் பற்றி வந்ததுக்கப்புறமா, பர்செப்ஷன் மாறினதுக்கப்புறமா, வாட் ஐ ஃபீல் இஸ் நாட் ஜஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், பட் எவ்ரி ஃபிலிம் டைரக்டர் wants to make their films to be in a certain way. Commercial directors are not doing that. Commercial directors are very aware that this is their film. For example, we can say Arun Matheshwaran. Arun Matheshwaran saroda films pathina, every film he knows his films are commercial. He is not trying to be pretentious at all. He has a good script, and with that script he is just making his work. எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து நல்லா பண்ணுறாங்க. இந்த ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் நாட் ட்ரைங் டு பி ப்ரிட்டென்ஷியஸ். ஐ டோன்ட் சி எனி ஃப்ளேவர்ஸ் இன் தட். ஐ டோன்ட் சி எந்த ஒரு வெஸ்டர்ன் தாக்கமும் எனக்கு இல்லை. இந்த படத்தை பார்த்தா அந்த மாதிரி இருக்கேன்னு எனக்கு தோணலை. ஹீ இஸ் நாட் ட்ரைங் டு ப்ரிட்டெண்ட் சம்திங் விச் இஸ் நாட். இட்ஸ் அ க்ளீன் ஸ்லேட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக மட்டும்தான் இருக்குது. பட் சில டேரக்டர்ஸ் வந்து இந்த கமர்ஷியலுக்கும் இதுக்கும் நடுவில் மாட்டிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்குது. For example, Lokesh Kanaraj sir and Nelson sir is not doing that. Of course, Lokesh Kanaraj sir, Karthik Subbaraj'S sir, Arun Matheshwaran sir, எல்லாருமே இங்கேயாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. That's the thing about why I feel Karthik Subbaraj'S films are not doing so great recently. And is Karthik Subbaraj sir exhausted of good scripts? I don't know. I really don't know. Because the kind of films அவர் பண்ண படங்கள் பார்த்துருக்கோம். நம்ம என்ன மாதிரி படம் பார்த்துருக்கோம். பீக் சினிமா இருந்த மனுஷன் ஆரம்பத்தில் வந்து பீஸா many people like pizza. I like pizza too, but it's not a great film. பீஸா இங்கே இருக்குது, பீஸா இங்கே இருக்குன்னா ஜிகர்தண்டா இங்கே இருக்குது, ஜிகர்தண்டா இங்கே இருக்குன்னா இரவி அங்கே இருக்குது. ஸோ every other film was a step ahead. He was trying to make something better in each film, but poga the graph started to dip, and the dip is quite visible. So now let's get into retro. What I loved about the film and what I didn't like about the film. What I liked about the film is the 20 minutes, first 20 minutes, and the 2 hours 40 minutes தான் பிரச்சனை. இந்த 2 hours 20 minutes இல்லாமல் படம் நல்லா இருக்கும். 2 hours 20 minutes தான். அது 3/4 of the film தூக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் ஃபிலிம். 20 minutes, ஃபர்ஸ்ட் 20 minutes பார்த்திங்கன்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சது அந்த அவன் ஃபைட் பண்ணுவான் வந்து, அந்த பையன் அந்த கராத்தே சீன்ஸ்லாம் வரும், கராத்தே கற்றுப்பான், வந்து ஃபைட் பண்ணுவான், அதெல்லாம் எனக்கு பிடிச்சிது. தெர் இஸ் an arc. ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து a child loses his father. அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஜோஜி ஜார்ஜ் வந்து விடமாட்டார். ஸோ there is some form of drama building up. அந்த ஒரு ட்ராமா நல்லா தான் பில்ட் ஆச்சு. ஸோ வாட் ஐ ஃபெல்ட் இஸ் திஸ் இஸ் அ கேங்ஸ்டர் ஃபிலிம். எல்லாருமே அது நினச்சி தானே போனோம். இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தானே ப்ரமோட் பண்ணாங்க. நான் ஒன்றும் தப்பாக சொல்லி ரெட்ரோன்னு சொன்னாங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு கேங்ஸ்டர் ரைட் தான் கொடுத்துச்சு. பட் இந்த ஒரு சேவியர் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் எங்கெங்கே வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எப்படி இது கூட எப்படி ஹவு இட் காட் மிஸ்டைரக்டட் இஸ் அ பெரிய புதிர் தான். அது எப்படி இந்த டேரக்ஷன் போர்ஷன் எனக்கு புரியல. கார்த்திக் சுப்ராஜ் சார் வாண்ட்ஸ் டு மேக் சம்திங் டிஃப்ரெண்ட்.
அவருக்கு வந்து ஏதோ ஒரு நிறைய கேங்ஸ்டர் படம் பண்ணிட்டாரு. கேங்ஸ்டர் படம் பண்ணி போதும்னு ஆயிடுச்சு அவருக்கு. அதனால அதை விட்டு வெளியே வேறு படங்கள் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அதை விட்டுட்டு போக ஒரு மனசுலையோன்னு எனக்கு தோணுது. ஹீஸ் எங்கே போனாலும் சுற்றி இங்கே தான் வந்து நிற்கிறாரு அவர். திரும்பியும் ஒரு ஆக்சுவலாக இந்த படம் வந்து நீங்கள் ஒரு 3/4 ஆஃப் த செக்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே இந்த ஒடுக்குமுறை பற்றியும் இந்த அடக்குமுறை பற்றியும் அண்ட் ஸோ இதுதான் உங்கள் ஃபிலிம்னு இருக்கும்போது இந்த கேங்ஸ்டரிசம் வந்து இட் நோவேர் ஃபிட்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். ஸோ கேங்ஸ்டரிசமே ஃபிட் ஆகாத ஒரு கதைக்குள்ளே நீங்கள் வேணும்னே வந்து ஒரு கேங்ஸ்டரிசமை வந்து ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யூ ஆர் ட்ரைங் டு ஃபோர்ஸ் ஃபீட் கேங்ஸ்டரிசம் இன்டு எவ்ரி ஃபிலிம் ஆஃப் யோர்ஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. ஜிகர்தண்டா XXXல அதே கேஸ் தான். எல்லா படத்துலையும் கேங்ஸ்டரிசம் வச்சு என்ன ஆக போகுது எனக்கு புரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோவில் இந்த 20 மினிட்ஸ் தான் கேங்ஸ்டர் பற்றியே இருக்கும். அதுக்கப்புறம் கேங்ஸ்டருக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இட்ஸ் கோஸ் டு அ டிஃப்ரெண்ட் சைட். ஜெயிலுக்குள்ளே போகும் கதை. ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வருவார். எதுக்கு இவ்வளோ நேரம் ஜெயிலர் அவர் ஹீஸ் ஜஸ்ட் வாண்டட்லி ஹீஸ் இன் ஜெயில். ஹி குட் பி அவுட் சைட் எனி டைம். பட் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே தெரிஞ்சிட்டப்புறம் சரி ஓகே தூரம் வந்துட்டார் வெளியே. அண்ட் தட் ஜெயராம் போர்ஷன் வாஸ் ஐ டோன்ட் நோ மேன். ஜெயராம் போர்ஷன் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் வாட் ஐ ஃபீல் அபவுட் ஜெயராம் இஸ் he is a very vital part of the film, but I feel he shouldn't be there. You get my point? Jayaram is a very crucial part of the plot. சூர்யா சிரிக்க மாட்டார். அவருக்கு வந்து சிரிப்பு டாக்டர் வந்து பழக்கம் பண்ணிக்கிட்டு he wants to make others laugh. It's a beautiful line. இது வந்து கேட்கும் போது கதையாக கேட்கும் போது இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். இது நல்லா எழுதலாம்னு தோணுது. பட் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து நல்லா பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. ஜெயராம் சார் இஸ் அ கிரேட் ஆக்டர், பட் he didn't utilize his potential fully and his role looked choppy. டாக்டர் போர்ஷன் எல்லாம் it was just ரேண்டமாக வந்து இருக்குது நிறைய போர்ஷன்ஸ். எப்படா இந்த பாயிண்ட் ஒழுங்காக இருந்தேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட் or atmosphere artists, or else I could say other actors. Actually, atmosphere artist as an audience is one of the most important thing. அவங்களுக்கு in fact more than the actors equally, I won't say more, but equally they need to know acting, how to act. Please cast someone who could act in even it could be ஒரு 2 நிமிஷம் ரோலாக இருக்கலாம், இல்லை ஒரு 20 செகண்ட் ரோலாக இருக்கலாம். அது ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ப்ளீஸ் கேஸ்ட் சம்மன் ஹூ நோஸ் டு ஆக்ட். த சவுத் ஆஃப்ரிக்கன் போர்ஷன் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஒய் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அந்த போர்ஷன் என்னால் பார்க்க முடியல, சுத்தமாக பார்க்க முடியல. அவருக்கு நடிக்க தெரியல. அவருக்கு அது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அந்த குரூப் யாருக்குமே நடிக்க தெரியல. பட் யூ வாண்டட் டு கேஸ்ட் சம்மன். ஓகே, நீங்கள் அங்கே போகிற மாதிரி காட்டுறீங்க, அங்கே அந்த சவுத் ஆஃப்ரிக்கா தான் அந்த தங்க மீன் போகுது, ஃபைன். பட் அவங்க the reason is, if you want to make your film look polished, these title cards, these chapter-wise storytelling, these Western fonts, Western music, or jazz music, or some aesthetic elements of the film, of aesthetic elements cannot save your film. Only good actors and good script can save your film. அந்த ஒரு 2 seconds ஒருத்தர் வந்து மூஞ்சி காட்டிட்டு போகலாம். ஆனால் அவர் வந்து திடீர்னு கேமரா பார்த்துட்டாருன்னா யூ வுட் ஜஸ்ட் பேக் ஆஃப். ஏன்னா என்ன நடக்குது அது புரியாது. அந்த ஃபிலிமோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே வந்துடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீடைன் அஸ் இன் அ ஃபிலிம், தென் த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கடைசியில் அந்த இதுக்கு போங்க, அந்த வார் நடக்கும்ல, அந்த வார் அப்போது சுற்றி வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து சேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க சேர் பண்ணுறதை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. They were like at least teach them something. At least try to pretend that you are actually cheering. These may look like very small elements, but these are the elements that gonna polish your film. Another thing is, the film is in an identity crisis.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரைங் டு டேக் இட் செல்ஃப் நாட் சீரியஸ்லி. நான் வந்து சீரியஸாலாம் இல்லை, வந்து ஜாலி தான். சீரியஸாக ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம், திடீர்னு வந்து சூர்யா சார் வந்து டேடி டேடி மை டேடி பாட்டு பாடிட்டு இருப்பார். See, if you want to make a funny film, then make a funny film. The geography you set, the skeleton you set, அந்த ஃப்ரேம்வொர்க் நீ அமைச்சிங்கள, தட் வாஸ் சீரியஸ். சீரியஸாக நான் படத்தை காமெடி பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. காமெடி கண்டிப்பாக பண்ணலாம். காமெடி வந்து சீரியஸ் ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடாது, அன்சீரியஸ் ஃபிலிம்ஸில் இருக்கணும், கிடையவே கிடையாது. வி ஆர் சீங் மெனி சச் திங்ஸ். ட்ராக் காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விவேக் சார், வடிவேலு சார், லெஜண்ட்ஸ் பண்ண காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஹியர் த ஃபிலிம் இட் செல்ஃப் இஸ் இன் அன் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இட் இஸ் லீடிங் ஆன் டு சம்திங் நமக்கு புரியுது. அந்த டைமில் வந்து ஒரு கேரக்டர் வந்து வியர்டாக பிஹேவ் பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது அந்த கேரக்டரு. ஐம் டாக்கிங் அபவுட் தட் மலையாளம் ஆக்டர்னு நினைக்கிறவர், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் இன் கமெண்ட்ஸ். கேரக்டர் ஹூ ஷூட் த மான்கரி ரெடி அப்படின்னு சொல்லுவார்ல, ஹூ ஷூட்ஸ் த டியர் அண்ட் ஆல். ஸோ அவர் ஐ டென்ட் லைக் ஹிஸ் போர்ஷன் அட் ஆல், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம். ஃபிலிம் இட் செல்ஃப் இஸ் நாட் கிளியர் to whether to lean on what side, then the film will be chaotic. And retro is an example. Being unserious ngiradhu, it's a very good plot device. But you pathina biggest example, I don't think I would mention Mr. Karthik Ravichandran very soon. I loved Mark Antony மாதிரி ஒரு படம் எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பிகாஸ் மார்க் ஆண்டனி என்ன படம். The best example is Mark Antony. It doesn't take itself seriously. It was aware of what it is. The characters would be quirky-ஆ இருப்பாங்க, வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, வியர்ட் டைலாக்ஸ் இருக்கும், என்னென்னமோ டைலாக்ஸ் இருக்கும். எஸ் ஜே சூர்யா சார் வந்து நல்லது இது கெட்டதுன்னு ஒரு பட்டை ஆளா மருந்து பட்டை அப்படின்னு ஒரு என்னென்னமோ பேசுவார் அவர். பட் இட் ஒர்க்ட் பிகாஸ் த ஃபிலிம் வாஸ் அவேர் ஆஃப் வாட் இட் இஸ். ஹியர் ரெட்ரோ இஸ் இன் அன் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிச்சு. இதுக்குள்ளே போகலாமா, இதுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டோன்னா இது வந்து இப்படி போச்சுன்னா வந்து இது வந்து நம்ம ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கே. ஸோ நீங்கள் ஒரு காமெடி போட்டுருங்க, நம்மளே வந்து அவராக இருக்க மாதிரி காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பீங் ஃபனி இஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ். டேக் இட் சீரியஸ்லி. அண்ட் ரெட்ரோ டசன்ட் டேக் பீங் ஃபனி சீரியஸ்லி. தட் ரிஃப்ளெக்ட்ஸ். இதே வந்து இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இன்னொரு இடத்துலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னென்னா ரியலிசம் வர்சஸ் கமர்ஷியலிசம்னு சொல்லலாமா? I don't think that's the right word. Let's say being realistic versus being unrealistic, or defying physics. So at one point of time அந்த 20 minutes sequence first பார்க்குறேன். அவங்க வந்து they tried to justify all the things, how Surya sir is fighting, because he is learning karate and he has all those karate style punches. He's learning that martial art skill, right? அந்த மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டு அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு வந்து ஒரு 10 பேர் பறக்க விடுறாரு கடைசி கிளைமேக்ஸில். அது ஒரு அந்த பெல்ட் அடிச்சு வந்து வில்லனை அடிக்கிறாரு, மண்டையில் அடிக்கிறாரு. ஸோ திடீர்னு வந்து இடிக்கிறாரு, 4 பேர் பறக்கிறாங்க. See, doesn't this work? This definitely works. I'm not saying that இதெல்லாம் இருக்கக்கூடாது, 4 பேர் பறக்க விடக்கூடாதுலாம் கிடையாது. I love commercial film. But make a commercial film. If you want to make a commercial film, don't be in an identity crisis. இது பண்ணலாமா இல்லை இது பண்ணலாமா, இதுதான் பண்ண வந்தோம் ஆனால் வந்து இதுவும் கேட்குறாங்களே, சரி இதுவும் பண்ணோம் சேர்த்து வச்சுப்போம் அப்படின்ட்டு. இட் won't work every time. It may work sometime, but I don't think it worked this time, and it reflects hugely. And I was waiting for the film to end. So let's hope for a better film from Karthik Subbaraj sir. And I'm not trying to be rude or anything to the man. He is a completely great director. We all know that. We have seen his நம்ம வந்து இறைவி பார்த்துட்டோம். இறைவி is the peak cinema for me. Is there up there. இறைவி மாதிரி இன்னொரு படம் I don't know it would happen again. I want it to happen, but நம்ம வெயிட் பண்ணலாம். கார்த்திக் சுப்ராஜ்னா பொறுமையாக ஒரு நல்ல கதை எழுதிட்டு திரும்பி அந்த கார்த்திக் சுப்ராஜ் சார் நான் பார்க்கணும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ
for another jirdanda or pizza or gravy, something like that. So we'll all wait, and let's hope it happens. Until then, see you humans.